அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தருணத்தில் கிரகநிலையில் ஏற்படுகின்ற மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை எதிர்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது நீங்கள் அதாவது இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் சிறு தடைகளை சந்தித்தாலும் அது உங்களுக்கு வெற்றியாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. சிறு கால தாமதமாகுகிறதே அப்படின்ற ஒரு கவலை இந்த நேரத்தில் இருக்க பெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினரின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. கட்சி தலைமை தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையை பற்றியும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இந்த காலம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. காரிய தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும். ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகமும் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறுங்க. பணவரத்து இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூறுமே இருக்காது. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும். ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையிலே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க. பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம். தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம். கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக வேலையா சில நேரங்களில் அலைய வேண்டியும் இருக்கும். புதிய பொறுப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு முயற்சித்து வந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். இந்த நேரத்தில் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தங்களிடம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அஞ்சாதவர்களாகவே திகழ்வீங்க. இந்த காலம் பல நல்ல பலன்களை பெறுவதில் எந்தவித சிரமமும் தங்களுக்கு இருக்காது. வீணாக மனது உறுத்தி கொண்டிருந்த கவலைகளும் நீங்க பெறுவீங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படுவாங்க. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுலையும் ஆர்வம் காட்டுவீங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்களும் உருவாகலாம். அதனால் எந்த ஒரு வேலையை
நீங்கள் செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க செய்யும், பணவரத்து இருக்க செய்யும், பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாகவே கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. அதே சமயம் இந்த நேரத்தில் தேவைக்கேற்ற வருமானம் இருக்க பெறலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கு. பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வர வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியாகும் அப்படின்னும் சொல்லலாம். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடியும் நீங்க பெற வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பும் தங்களுக்கு தேடி வர வாய்ப்புகள் இருக்குது. தங்களுடைய செல்வாக்கு எல்லா இடத்துலையுமே உயருங்க. அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி கூட நீங்க ஆரம்பிச்சிடும். தலைமையின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. வயதானவர்களுக்கு உடல் பாதிப்பு விலகலாம். சுறுசுறுப்பாக வீரநடை போட்டு அனைத்து வேலைகளையும் முடித்து விடுவீங்க. மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது. அதே மாதிரி சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல பண்பாளர்களினுடைய நட்பு அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவால அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாகவே நடந்து முடியும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை உருவாகலாம். கற்பனை வளம் பெருக ஆரம்பிக்கும். தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம். சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் எடுத்த காரியங்களில் சில பல நேரங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படத்தான் செய்யும். உயரதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமாக பண பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க. புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் உருவாகலாம். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. புதிய முயற்சிகளால் பண வருமானம் அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பிக்கலாம். சந்ததி விருத்தி ஏற்படலாம். மனோதைரியம் அதிகரிக்கிறதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அதே மாதிரி புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படுங்க. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உருவாகும். அதே நேரம் மகான்களினுடைய ஆசையும் புதிய தொடர்புகளான நன்மைகளும் ஏற்படலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் போன்ற விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலையும் வியாபாரத்திலையும் ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தெய்வ பிரார்த்தனைகளால் வேண்டியது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். சிலர் சாமர்த்தியசாலியாகவும் சுபகாரிய புலியாகவும் விளங்குவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய புதிய உயர் பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும்
இருக்க பெறுகிறது அப்படின்னே தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ அது அவ்வாறே நடப்பதற்குண்டான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும், உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாகவே செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகவே உயரும்.